மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு ஔவையார் சொல்கிறாங்க. என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நாடு வெண்ணாயம் செய்து விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இதில் எந்த கருத்தை யார் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்கவுங்க வாழ்க்கை அமையுது. ஸோ எப்போதுமே பேசணுன்னா ஜெயிச்சுட்டு பேசுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே ஐயா எம்ஆர் சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிற கருத்து உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், உங்கள் சக்ஸஸ்க்கு ஒரு பாதை கொடுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும், நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சொல்கிறவனை பற்றியோட புறச்சொல்லை நீங்கள் பார்க்காதீங்கன்னு எம்ஆர் சொல்கிறார். ஸோ இந்த கருத்தில் நம்ம எதை எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பேசுகிறத தான் எதை பேசலாம் ஜெயிச்சுட்டு பேசு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோமா, இல்லை நமக்கு காட்டுறவங்க வழிகாட்டுறவங்க பாதையில் போனால் நம்ம சக்ஸஸ் கிடைக்குமா எடுத்துக்கிற பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஸோ அரசு வேலைக்கு போய் ஆளுமையாக மாறினவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அரசு வேலைக்கு போய் அடையாளம் தெரியாமல் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, கூலி வேலை பார்த்து கொடி கட்டி பறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, கூலி வேலை பார்த்து கோமணம் கூட மிஞ்சாமல் போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம எதை எடுத்துக்கிறோம், என்ன கற்றுக்கிறத பொறுத்து தாங்க நம்ம லைஃப் இருக்குது. ஸோ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் தென் யூ ஏர்ன் அப்படின்னு. முதல்ல நாம் கற்றுக்கணும், ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள தயாராகணும். அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு பல விஷயத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, பணத்தை தாண்டி பல விடயங்களை நமக்கு சம்பாதித்து கொடுக்கும். பேர் புகழ் நாம் எதிர்பார்க்குற அத்தனையும் கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைக்கணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, யாரும் செய்யாத ஒன்றை நான் செய்ய தயாராகணும், யாருக்கும் தெரியாத ஒன்றை நான் கற்றுக்கொள்ள தயாராகணும்.